ஒர்க் அவுட் வீடியோஸா பார்த்து, பார்த்து நானும் ஒர்க் அவுட் பண்ண போறேன், ஃபிட்டா இருக்க போறேன், மம்மி டம்மிய ஃப்ளாட் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தூசி தட்டிட்டு இருக்கேன். வாங்குனதுலேருந்தே தூசி தட்டுறேனானா இல்ல. ஒரு 30 டேஸ் சேலஞ்ச், 50 டேஸ் சேலஞ்ச்லாம் இதுக்கு முன்னாடி போட்டப்போ ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நோன்பு வந்துச்சு. நோன்புக்கு அப்புறம் பெருநாள் வந்தது. பெருநாளுக்கு ஊருக்கு போனோம். போனவன் அங்கேயே 1/2 மாசம் தங்கிட்டேன். ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மாசம் போயிடுச்சு. அந்த இன்னைக்கு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணதுல 10 கிலோ குறைச்சிட்டேனா, மம்மி டம்மிய ஃப்ளாட் ஆக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. ஆனா ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கும்போது உள்ள டிஃபரெண்ட் நல்லாவே தெரியுது. 2 மாடி ஏறுறதுக்குள்ள அல்லாஹூ அப்படிங்கிற மாரி இருக்குது. அப்பதான் ஒண்ணு புரியுது. வெயிட்ட குறைக்கணும், தொப்பைய குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம சீக்கிரமாவே அத கைவிட்டுருவோம். அதுவே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும், ஸ்ட்ராங்காவும் இருப்போம். நீங்களும் உடம்பு குறைக்கணும், தொப்பைய குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு தூசி தட்டிட்டு இருக்கிற அந்த ப்ராடக்ட்ட எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.